இருந்து துஷான்பே தஜிகிஸ்தான் கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒரு 570 to 580 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். கடைசி 170 கிலோமீட்டர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ரோடு. ஸோ நம்மளோட பமீர் பயணம் தொடர்கிறது. மவுண்டன் பேக்ரவுண்டில் சூப்பரான டெரேஸ்ங்க, இதுக்கு ஒரு நன்றி. பார்த்தீங்களா ஒரு பொண்ணு இங்கிலீஷ் பேசுனாங்கல்ல, அவங்க இந்தியாவில் வந்து ஸ்டார்டியா ஸோ 7:05ங்க, 7 மணி காலையில் கிளம்பலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட் டைம் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம நண்பர் வந்து இங்கே பாருங்கள் லெக்ஸஸ் தான் வச்சுருக்காரு. லெக்ஸஸ் ஹைப்ரிட்னு போட்டிருந்தது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. பாய் பாய் கரோக். இப்போ பாருங்க ஆரம்பிச்சிருச்சுங்க ரோடே கிடையாது. இந்த பாரு பஞ்சநதிக்கு அந்த பக்கமே ஆப்கானிஸ்தானுங்க. அங்கே வீடெல்லாம் தெரியுதா, அதெல்லாமே ஆப்கானிஸ்தான் தான். வாய்ப்பே அந்த மாதிரி காடு ஓடுதுங்க. குட்டிக்காரை வச்சு கூட அந்த மவுண்டெயின்லாம் அடிச்சு நிறுத்துறாங்க. பாருங்க பஞ்சநதி சும்மா நல்லா விசாலம் அடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ரோடெல்லாம் படுபோ கிடையாது. இப்போ பாருங்க, ஸோ வானுறந்த மலைகள் அப்படி அந்த சைட் போகுது பாருங்க. ரோடு அப்படியே வளைஞ்சு போகுது பாருங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக போகணும். செம்மையாக இருக்குது ரோடு. அப்படியே இறங்குது. இப்போதான்ப்பா பெட்ரோல் பங்கே பார்க்குறேன் ரொம்ப நேரம் கழிச்சு. போயிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க ஒரு கிராமம். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 420 கிலோமீட்டர் பயணம் பண்ணி குலோப் ஒரு டவுன் வந்தாச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 180 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். அப்படியே ஆப்போசிட்டு 20 டிகிரி காரையில் கொரோகில், இப்போ அப்படியே 40 டிகிரி வந்தாச்சு. துஷான்பேலையும் 40 தான். சென்ட்ரல் ஏஷியாவில் கஜகஸ்தான்லேயும் உஸ்பெகிஸ்தான்லேயும் தான் ப்ராப்பர் ட்ரெயின் ட்ராக்கு. நல்ல நுரக் டேம்ங்க அது. நுராக் வெரி பியூட்டிஃபுல். யா என்னமா இருக்குது இடம். நுரியிலேக்கா இன்னும் 2-3 டேம் நம்ம வர வழியில் வந்து இருந்தது. ஆக்சுவலாக பமீர் ஹைவே, இதுவும் பமீர் ஹைவே தான். பட்டு அது இந்த மாதிரி டிராஃபிக்கை பார்த்து எத்தனை நாளாச்சு. அந்த பிஷ்கெக்கில் பார்த்தது, அங்கே கூட இவ்வளோ பெரிய டிராஃபிக் இல்லை. மணி 6 விட்டாங்க. அவங்கள எங்கேயோ போவாங்களாட்டு இருக்குது. பரவாயில்ல விடுங்க. வந்தாச்சுங்க. வெல்கம் டு துஷான்பே சிட்டி கேபிட்டல். 25 ரூபா ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த பஸ் போகுன்றாங்க. ஒரு பஸ். ஐயோ தப்பான பஸ்ஸில் ஏறிட்டோங்க. இன்னொரு இடத்துல டேர்ன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் போய் போகணும். இப்போ எவ்வளோ தூரம் நிறையா இருப்பாங்களாட்ருக்கு. சரிங்க, நான் செக்இன் முடிச்சுட்டு பேசுகிறேன் என்னன்னு சொல்லிட்டு நடந்ததுன்னு.